ஒரு மனிதன் இருந்தான். அவன் சாதாரண மனிதன் இல்லை. உழைப்பாளி, புத்திசாலி, கனவுகள் நிறைந்தவன். ஆனா ஒரு சின்ன வாழ்க்கை விதி தெரியாம அவன் வாழ்க்கையே மெதுவா கீழே போயிடுச்சு. இந்த கதையை கவனமா கேளு. ஏன்னா இந்த தவறு நீயும் தினமும் பண்ணிட்டு இருக்கலாம். நீயும் அந்த மனிதன் மாதிரி உனக்கே தெரியாம ஆகிடலாம். இந்த உலகம் திறமையை விரும்பும், ஆனா ஈகோவை சகிக்காது. வணக்கம், இது உங்கள் எபிக் தமிழ் யோகி. அவன் பெயர் மணி. மணி ஒரு மிடில் கிளாஸ் மனிதன். பெரிய பணக்காரன் இல்லை, பெரிய பொசிஷன்ல இல்லை. காலை எழுந்து ஆஃபீஸ்க்கு போய் மாலையில் வீட்டுக்கு வர்ற அந்த சாதாரண வாழ்க்கை. ஆனா மணிக்குள்ள ஒரு ஃபயர் இருந்தது. நான் பெரியவன் ஆகணும், என்னையும் எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவன் வேலை செய்யும் ஆஃபீஸ்ல அவனை விட பெரிய மேனேஜர்ஸ், டீம் லீடர்ஸ் இருந்தாங்க. ஆனா மணிக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருந்தது. அவன் ஃபாஸ்டா வேலை செய்வான். அவன் ஐடியாஸ் ஷார்ப்பா இருக்கும். ஒரு நாள் மீட்டிங்ல பெரிய ப்ராப்ளம். யாருக்கும் சொல்யூஷன் தெரியல. மணி எழுந்து சொன்னான், இதை இப்படி பண்ணினால் சால்வ் ஆகும். அனைவரும் சைலண்ட். பாஸ் சொன்னார், குட் ஐடியா. அந்த நாளிலிருந்து மணிக்கு ரெஸ்பெக்ட் அதிகமாயிடுச்சு. அவன் தன்னை பெரியவனா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் புரியாம போனுச்சு. இந்த உலகம் டேலண்ட் மட்டுமில்லை, இது பவர் பிளஸ் ஈகோ கலந்த கேம். ஒரு பெரிய கிளையண்ட் மீட்டிங். பாஸ் ஒரு பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணினார். கிளையண்ட் கன்ஃபியூஸ்ட். மணி உடனே சொன்னான், சார், இது கரெக்ட் ஐடியா இல்ல, இதை சேஞ்ச் பண்ணணும். ரூம் ஃப்ரீஸ். பாஸ் முகம் கடுமையாயிடுச்சு. மீட்டிங் முடிஞ்சதும் பாஸ் சொன்னார், நீ நல்லா வேலை பண்ற, ஆனா எல்லாருக்கு முன்னாடி என்ன கரெக்ட் பண்ணாத. மணி மனசுக்குள்ள, நான் ட்ரூத் சொன்னேன், அதுல என்ன ராங்? அந்த நாளிலிருந்து எல்லாம் மாறிடுச்சு. இம்பார்ட்டன்ட் மெயில்ஸ் அவனுக்கு வரல, பிக் ப்ராஜெக்ட்ஸ் அவனுக்கு பொடுக்கல, காலீக்ஸ் டிஸ்டன்ஸ் வைத்தாங்க. மணி கன்ஃபியூஸ்ட். மணி மிடில் கிளாஸ் லைஃப். ஹோம் லோன், இஎம்ஐ, ஹாஸ்பிட்டல் பில், ஸ்கூல் ஃபீஸ். மனைவி சொன்னாள், இந்த மாதம் ஸ்கூல் ஃபீ கட்டணும். மணி சேலரி கால்குலேட் பண்ணான். பேலன்ஸ் 0. அவன் ஒரே கனவு, இந்த வருடம் ப்ரொமோஷன் வந்தால் லைஃப் செட்டில். ப்ரொமோஷன் லிஸ்ட் அனௌன்ஸ் டே. ஆஃபீஸ் முழுக்க எக்ஸைட்மெண்ட். மணி மெயில் ரீஃப்ரெஷ் பண்ணான், மெயில் ஸ்க்ரால் பண்ணான். அவன் பெயர் இல்லை. ஜூனியர் எம்ப்ளாயி ப்ரொமோஷன் வாங்கிட்டான். ரெஸ்ட் ரூம்ல மில்லர் பார்த்தான். நான் என்ன குறை? வீட்டுக்கு வந்தான். மனைவி கேட்டாள், ப்ரொமோஷன் வந்துச்சா? மணி சொன்னான், இல்ல. ரூம் சைலண்ட். அப்பா காஃப். சைல்ட் ஹோம்வொர்க். மனைவி மெதுவா சொன்னாள், இஎம்ஐ டியூ இருக்கு. வாழ்க்கை ஒரு வியர்ட் கேம். உனக்கு ரொம்ப தேவையான நேரத்துல தான் வாழ்க்கை உனக்கு கொடுக்க மறுக்கும். ஒரு நாள் ஓல்டு கொலீக் சொன்னான், நீ பாஸ மிஞ்சின மாதிரி பிஹேவ் பண்ணிட்ட. மணி, நான் ட்ரூத் சொன்னேன். கொலீக், பவர் கேம்ல ட்ரூத் வெப்பன் இல்ல, ஸ்ட்ராட்டஜி தான் வெப்பன். மேலே இருக்கிறவனை மிஞ்சினா நீ ஹெல்ப்பர் இல்லை, நீ த்ரெட். இரவு மணியால தூங்க முடியல. சீலிங் பார்த்து படுத்தான். டேலண்ட் இருந்தா போதாதா? அப்பதான் அவன் புரிஞ்சுக்கிட்டான், டேலண்ட் மட்டும் போதாது, பவர் கேம் புரிஞ்சுக்கணும். அடுத்த நாள் மணி மாறினான். பாஸ் ஐடியாஸை பப்ளிக்கா சப்போர்ட் பண்ணினான். பாஸ்க்கு கிரெடிட் கொடுத்தான். ஹம்பிளா பிஹேவ் பண்ணினான். ஐடியாஸை பிரைவேட்டா பாஸ்க்கு சொன்னான். சார், நீங்களே சொல்லுங்க, எல்லாரும் உங்களை பிரைஸ் பண்ணுவாங்க. சைல்ட் கேட்டான், அப்பா, சைக்கிள் வாங்கி தருவீங்களா? மணி ஸ்மைல், இந்த முறை கண்டிப்பா. ஒரு பிக் ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆக போனது. கிளையண்ட் ஆங்கிரி, டீம் பேனிக். மணி சைலண்டா சொல்யூஷன் பில்ட் பண்ணான். பாஸ்க்கு கொடுத்தான். சார், நீங்களே மீட்டிங்ல சொல்லுங்க. பாஸ் ஹீரோ. கிளையண்ட் இம்ப்ரெஸ்ட். நெக்ஸ்ட் இயர் ப்ரொமோஷன் மெயில். லிஸ்ட் ஓப்பன். ஃபர்ஸ்ட் நேம் மணி. ஆஃபீஸ் ஷாக். பாஸ் ஸ்மைல். யூ டிசர்வ் இட். மணி வீட்டுக்கு வந்தான். மனைவி கேட்டாள், ப்ரொமோஷன்? சேலரி லெட்டர் கொடுத்தான். மனைவி டியர்ஸ். மகன், அப்பா, சைக்கிள்? வெளியே போய் பாரு. மகன் பார்த்துவிட்டு அப்பா என்று ஓடி வந்து கண்ணீருடன் கட்டிப்பிடித்தான். நண்பா,
இந்த உலகம் டேலண்ட்டுக்கு மட்டுமில்லை, பவர் கேமுக்கு. மேலே இருக்கிறவனை மிஞ்சினா அவன் உன்னை கீழே தள்ளுவான். மேலே இருக்கிறவனை உயர்த்தினா அவன் உன்னை உயர்த்துவான். நீ ஸ்மார்ட் ஆகலாம், டேலண்ட் இருக்கலாம், ஆனா ஈகோ இல்லைன்னா உன் டேலண்ட் தான் உன் எதிரியாகும். உலகம் டேலண்ட்டை விரும்பும், ஆனா ஈகோவை சேலஞ்ச் பண்றவனை அழிக்கும். பவரை புரிஞ்சவன்தான் வாழ்க்கையை ஜெயிப்பான். மணி இந்த வாழ்க்கை விதி தெரியாமல் தோல்வி அடைந்தான். ஆனா விதியை புரிந்ததும் அவன் வாழ்க்கையை திரும்ப கைப்பற்றினான். நீயும் அதை தவறு பண்றியா, இல்ல இந்த விதியை யூஸ் பண்ண போறியா? நண்பர்களே, உலகம் உனக்கு சேலஞ்ச் பண்ணும், ஆனா நீதான் உன் வாழ்க்கை மாஸ்டர். நீ இந்த ரகசியத்தை புரிந்திருக்கிறாய். அப்போ என்ன செய்யணும் தெரியுதா? இப்போதான் சரியான நேரம். நேரா போய் எபிக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இப்ப ஜாயின் பண்ணினா உன் வாழ்க்கை இன்னொரு லெவலுக்கு போகப் போகுது.